வரும் 14ஆம் தேதி மதுரை மேலூரில் நடைபெறவுள்ள டிடிவி தினகரனின் கூட்டத்திற்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. அதற்கான அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 14ஆம் தேதி மதுரை மேலூரில் நடைபெறவுள்ள டிடிவி தினகரனின் கூட்டத்திற்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. சரவணன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் போலீஸ் பாதுகாப்பு வழங்கவும் அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் சகாய பிரதீபாவிடம் கேட்கலாம். பிரதீபா, விவரங்களை சொல்லுங்க. அதாவது மதுரையின் மேலூர் பகுதியின் மாநகர நகர செயலாளர் சரவணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கு ஒன்றை கொடுத்திருந்தார். அதாவது வரும் 14ஆம் தேதி மேலூரில் எம்ஜிஆர் நூற்றாண்டு பொதுக்கூட்ட விழாவினை நடத்த திட்டமிட்டுள்ளோம். இதில் டிடிவி தினகரன் அவர்களும் பங்கேற்க உள்ளார். நிலையில் இதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுவிட்டன. இந்த நிலையில் இதற்காக அனுமதி கோரி காவல்துறையினரிடம் மனு அளித்திருந்த நிலையில் இதுவரை காவல்துறை தரப்பில் மனுவை நிராகரித்தோ அல்லது அதற்கு அனுமதி வழங்கியோ எவ்வித பதிலும் வழங்கப்படவில்லை. தற்போது ஒருவேளை காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டால் அந்த நேரத்தில் நீதிமன்றத்தை அணுகுவது என்பது அதாவது விடுமுறை காலம் என்பதால் நீதிமன்றத்தை அணுகுவது என்பது இயலாத ஒன்றாகிவிடும். ஆகவே இந்த பொதுக்கூட்டத்தினை நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என கோரி மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சுந்தர் பொதுக்கூட்டத்திற்கு போலீஸ் பாதுகாப்புடன் அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளார். சகாய பிரதீபா, இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரையில அவர்கள் பொதுக்கூட்டத்தை நடத்துவது குறித்து எந்த மாதிரியான தகவல்களை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில சொல்லியிருக்கிறார்கள்? ஏன்னா தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில இந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா மேலூர் பொதுக்கூட்டம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இந்த நிலையில அந்த பொதுக்கூட்டம் பற்றி அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் எந்த மாதிரியான தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள்? கணேஷ், அதாவது எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் 14ஆம் தேதி மேலூரில் நடத்த திட்டமிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு விட்டன. இந்த நிலையில் இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. எனவே அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மட்டுமே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இது அவசர வழக்காக தாக்கல் செய்யப்பட்டு இன்று தற்போது விசாரணைக்கு வந்து இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். கணேஷ்.